எங்கிருந்து நீ வந்தாயோ கோடீஸ்வரா, எங்கள் நெஞ்சினில் நிறைந்து நின்றாயே கோடீஸ்வரா. நிதம் எங்கள் நினைவுகள் உந்தன் அருளலையில் சங்கமம் கோடீஸ்வரா. இது எங்கள் ஆன்ம கீதம் அன்பே கோடீஸ்வரா. வணக்கம் நண்பர்களே, அன்பர்களே, தோழிகளே, குழந்தைகளே. இன்று அந்த ஞானேஸ்வரன், கணக்கன்பட்டி நாயகன், இந்த பிரபஞ்சத்தின் பிதாமகன், அவர் ஆற்றிய அரிய அன்பான அபரிதமான நம்ப முடியாத அதிசயம் ஒன்றை சொல்லப் போகின்றேன். அது 2009ஆம் வருஷங்க, மார்ச் மாதம் வாக்கில்ங்க. எனது நண்பர் மற்றும் ஒரு 35-40 பேர் கணக்கன்பட்டியில் ஞானேஸ்வரன் மூட்டை சுவாமி அவர்களின் பௌதிக சந்நிதியில் கூடியிருக்கின்றார்கள். அப்போது ஞானேஸ்வரன் மூட்டை பகவான் ஒரு கட்டிலில் உட்காந்துட்டு இருக்காருங்க. பக்கத்தில் 2 பேர் இருக்காங்க, ஒருத்தர் விசிறிட்டு இருக்காருங்க. இப்படியே ஒரு 1/2 மணி நேரம் போச்சுங்க. மூட்டை பகவான் எப்போயுமே எந்திரிச்சு வாக்கிங் மாதிரி இப்படி எப்படியும் உலாத்துவாருங்க. அதெல்லாம் ஒன்றும் பண்ணலாங்க, கட்டிலே உட்காந்துட்டு இருக்காருங்க. அவர் யாரையோ எதிர்பார்த்து உட்காந்துட்டு இருந்த மாதிரி அங்கே ஞானேஸ்வரனை பழக்கப்பட்ட சிலருக்கு மனசில் தோன்றுனதுங்க. ஒரு 1/2 மணி நேரம் ஆயிருக்குங்க. 1/2 மணி நேரம் கழிச்சு ஒரு வேன் ஒன்று வருதுங்க. அந்த வேன்லேருந்து ஒரு சின்ன டீம் ஒன்று இறங்குதுங்க. ஒரு 3 பேர் இறங்குறாங்க. அதில் ஒருத்தர் கேமரா மற்றபடி படப்பிடிப்புக்கு வேண்டிய சாதனங்கள்லாம் கையில் வச்சுருக்காருங்க. அவங்க அதான் ஃபஸ்ட்டு ட்ரிப் போடுறாங்க போல் இருக்கு. மூட்டை பகவானை பற்றி அதிகம் தெரியாது. அவங்க பாட்டுக்கு என்னமோ மூட்டை பகவான் சொந்த மச்சான், மாமா மச்சான் மாதிரி கிட்டக்க போய் அப்படியே ரொம்ப க்ளோஸில் போய் ஒரு அடி கூட கேப் இருக்காதுங்க. அந்த மாதிரி போய் நின்று என்னமோ அப்படியே மூட்டை பகவானை பார்க்குறாங்க. பார்த்தோன்னே மூட்டை பகவான் அப்படி ஒரு பார்வை பார்த்து அப்படியே முறைக்கிற மாதிரி, அதாவது முறைக்கிறது இல்லை, ஒரு வித்தியாசமான ஒரு பார்வைங்க. அந்த பார்வையை வர்ணிக்க முடியாது. அப்படி பார்த்து, டேய் அச்சில் ஏற்காதீங்கடா, அப்படி போய் நில்லுங்கடா அப்படின்னாருங்க. உடனே இந்த 3 பேருக்கு வடவெடுத்து போச்சு. சரிட்டு போய் அப்படி போய் நில்லுங்கடாட்டு போய் தள்ளி காமிச்சாருங்க. சரிட்டு ஒரு 10 அடி 20 அடி தள்ளி நின்னாங்க. அந்த கூட்டமாக அந்த 40 பேர் உட்காந்துருக்காங்களே, எனது நண்பரையும் சேர்த்து அந்த இடத்துல போய் உட்காந்துட்டாங்க இந்த 3 பேரும். ஆச்சா, அப்புறம் பாருங்க, மூட்டை பகவான் பலவிதமானது சொல்கிறாருங்க. அவர் சொல்கிறதுல புரிஞ்சது என்னன்னு கேட்டிங்கன்னா, வந்துட்டாங்க, இவனுக்கு சொல்லி தான் தெரியும் போல் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டே இருந்தாருங்க. சொல்லிட்டு இருந்தவர் பலவிதமான புரியாத பரிபாஷைகளில் பேசினாருங்க. அதாவது வாழ்க்கையோட தத்துவங்கள், சில தத்துவங்களை விவரிக்கிற மாதிரி இருந்ததுங்க. அது சொன்னாருங்க. என்னமோ ஒரு பாயிண்ட் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சதுங்க. அதாவது டேய், உண்மை வேப்பங்காடா, கொஞ்ச நாள் கசக்குண்டா, உடம்புல ஜீரணம் ஆகிட்டா ஆரோக்கியமாக இருக்குண்டா, அந்த கசப்பு ஆரோக்கியமாயிருண்டா அப்படிங்கிற அர்த்தத்தில் சில வாக்கியங்கள்லாம் சொன்னாருங்க. அது மட்டும் அந்த குடியிருந்த கூட்டத்துக்கு புரிஞ்சதுங்க. எனது நண்பருக்கும் புரிஞ்சது, அந்த டீமுக்கு அந்த 3 பேருக்கும் புரிஞ்சதுங்க. மற்றபடி பெரும்பாலான இது அவர் பேசுனதெல்லாம் ஒன்றுமே புரியலைங்க. திடீர்னு என்ன பண்ணார், பக்கத்தில் ஒரு பெரிய குச்சி இருந்ததுங்க. அவர் அந்த குச்சியை வச்சுருப்பாருங்க. அப்போ பார்த்து அங்கே சன்னதிக்கு வந்தவங்களுக்கு தெரியுங்க. பெரிய குச்சி எடுத்து எல்லாரையும் கரெக்டு, போங்கடா எதுக்கடா அவ்வளோ நேரம் உட்காந்துருக்கீங்க அப்படின்ட்டு அடிக்காத குறைந்தாங்க. அடிச்சுவார் போடுறது, கிட்டக்க தெரிஞ்சுட்டு அடிச்சுவார் போடுறது. எல்லாரும் கரெக்டாக அடிச்சிட்டாருங்க. இவங்க இந்த 3 பேர் என்ன பண்ணியிருக்காங்க, மூட்டை பகவானை ஃபஸ்ட்டு ட்ரிப் பார்க்க வர்றதுனால இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, 3 பேரும் ஒரு பை நிறைய பழங்கள், வாழைப்பழம், அப்புறம் ஜூஸ் பாட்டில் ஒன்று, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஜூஸ் பாட்டில், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பை வச்சுருக்காங்க. ஒவ்வொருத்தரும் அந்த பையில் வாழைப்பழங்கள் வாங்கி வச்சுருந்துருக்காங்க. இவர் அடிக்க வந்த உடனே குச்சி எடுத்து இவங்கள்ட்ட தான் பட்டி கொடுறா வராருங்க. வந்த உடனே அவங்க பையெல்லாம் தூக்கி போட்டு அந்த பழங்களெல்லாம் சிதறி போச்சுங்க. அந்த பழம் அந்த ஜூஸ் பாட்டிலெல்லாம் சிதறி போச்சு. அப்போ அடி வாங்காமல் பழச்சா போட்டு ஓடிட்டாங்க. இவங்க மதுரையிலேருந்து வந்திருக்காங்க. அப்புறம் தான் தெரிஞ்சது, அந்த வந்தவரில் அந்த குறிப்பிட்ட அன்பர் பேர், கண்ணாடி போட்டு ஒருத்தர் இருந்தாருங்க. அந்த குறிப்பிட்ட அன்பர் பேர் தம்பிதுரைன்னு தெரிஞ்சதுங்க. ஆச்சா, மதுரையிலேருந்து வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாருங்க. அப்புறம் என்னோட நண்பர் உரையாடுனதில் இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிச்சுங்க. அதாவது அவர் பேர் இந்த கண்ணாடி போட்டிருந்த ஒரு
அவர் பேர் வந்து தம்பிதுரை, அவங்க மதுரையிலேருந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சதுங்க. இவங்க பை எல்லாத்தையும் தூக்கி போடுறதில்ல, தானாகவே தவறி விழுந்துருச்சு. அந்த பையில் உள்ள பழங்கள், அந்த வாழைப்பழம்லாம் சரி போச்சுங்க, ஜூஸ் பாட்டிலாம் சரி போச்சுங்க. குய்ய முறையான ஓட்டம் எடுத்தாங்க. மதுரைக்கு ஓடின ஓட்டம் தாங்க ஆச்சா. அப்புறம் வந்து அடுத்த முறை அன்எக்ஸ்பெக்டடாக அந்த தம்பிதுரை ஐயாவை வந்து இவரை சந்திக்கிறப்ப, அந்த தம்பிதுரை ஐயா எனது நண்பர்கிட்ட சொல்லியிருக்காருங்க, இந்த மாதிரி நாங்கள் போனோம்ப்பா, நாங்கள் போனப்போ நீங்கள் தான் பார்த்தீங்கல்ல, அவர் குச்சி எடுத்து விரட்டணுன்னு எங்களை நோக்கி தான் வந்தார். எங்கேயும் அடிக்கடி பட்டுருமோட்டு, அடிக்கடி பட்டால் யார் ஆப்ரேஷன் அதுக்கு எதுன்னு போணுச்சுன்னா யார் அவஸ்தைப்படுறது? நாங்கள் கொய்யா முறையான ஓடணும், நாங்கள் கொண்டு வந்த பை இந்த பழங்கள் தவறி போனதெல்லாம் கூட நாங்கள் மறந்துட்டோம், தவறி கீழே விழுந்துருச்சு, நாங்கள் மதுரைக்கு போயிட்டோம். அப்புறம் ஒரு 3 நாள் கழித்து வந்துங்க மதுரையில், அதாவது என் கூட வந்தவரோட அலுவலகத்துக்கு ஒருத்தர் வந்தாருங்க. 3 பை கொண்டு வந்தார். 3 பை கொண்டு வந்து இந்த மாதிரி நான் வந்து கணக்கன்பட்டியிலேருந்து வர்றேன், மூட்டை பகவான் என்னை அனுப்பிச்சாங்க, நீங்கள் வந்து கொண்டு வந்த பழம் ஜூஸ் பாட்டிலெலாம் சிதற விட்டுட்டீங்களா அப்படின்ட்டு 3 பேர் உட்காந்துருந்தாங்க. அவங்க 3 பேர் உட்காந்துருந்தாங்க. 3 பேர்ட்டையும் யார் பையன் எனக்கு என்னென்னு தெரியல அப்படின்ட்டு ஒருத்தர்கிட்ட கொடுத்து நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்ட்டு 3 பை கொடுத்தாராங்க. இந்த அனுபவத்தை தம்பிதுரை ஐயா எனது நண்பரிடம் சொன்னாராங்க. அதாவது தம்பிதுரை ஐயாவுக்கும் எனது நண்பருக்கும் அவ்வளோ பழக்கம் கிடையாதுங்க. இருந்தாலும் அங்கே வந்ததுனால, சந்நிதிக்கு வந்ததுனால 1-2 முறை வந்ததுனால அது தெரிஞ்சதுங்க, அவரை தெரிஞ்சதுங்க. அப்போ இவர் அந்த மற்றவங்கள்ட்ட சொல்கிறப்ப எனது நண்பரும் அதை கேட்டாருங்க. கேட்டு அவர் வந்து ஆனந்தப்பட்டாருங்க. என்ன ஒரு அதிசயம் பாருங்கள். இந்த அதிசயமான கலியுகத்தில் அதிசயமான மூட்டை பகவானின் அதிசயமான ஆற்றல்களை நாம் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். அந்த ஆற்றல்களை நமது வாழ்க்கைக்கு தேவையான வளமாக ஆக்கிக்கொண்டு, அதை வாழ்க்கையில் ஒரு உரமாக, ஒரு சக்தியாக ஆக்கிக்கொண்டு, நாம் மேலும் மேலும் பௌதிக வெற்றிகளையும் ஆன்மீக வெற்றிகளையும் குவித்து வாழ்வாங்கு வாழ்வோம். மீண்டும் சந்திப்போம். ஆத்ம நன்றி.